1, 4, 7, 10 கேந்திரங்களில் தான் அந்த திக்குகள் கண்டுபிடிக்கப்படுது. அப்போ பொதுவாகவே வந்து மேசராசி என்பது கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி. அப்போ கிழக்கு திசைங்கிறது லக்னம் காலபுருஷனுக்கு. 4ஆம் இடம் என்பது ஒரு வடக்கை குறிக்கிறது. 7ஆம் இடம் என்பது மேற்கை குறிக்கிறது. 10ஆம் இடம் என்பது தெற்கை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திக்குகளில் என்னென்ன கிரகங்கள் பலமாக இருக்குது? அப்போ குருவுக்கு வந்து 5, 7, 9 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்குது. சனிக்கு 3, 7, 10 பார்வை இருக்குன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பார்வை பலம் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கும் பொழுது அப்போ சுபர் பார்த்தால் சுபத்தன்மையும், அசுபர் பார்த்தால் அசுபத்தன்மையும், இப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்காங்க. சில நேரங்களில் கிரகங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் யுத்தம் பண்ணிக்கும். அப்போ யுத்தம் பண்ணும்பொழுது இயற்கையாகவே யார் ஜெயிப்பான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கலே ரொம்ப வீக்கஸ்ட் பிளானட் வந்து சனி. ஒரு 2 கிரகம் 3 கிரகம் சேர்ந்துச்சுன்னா அதில் சனி இருந்துச்சுன்னா சனியுடைய ரோலை செய்யாது. அது என்ன செஞ்சிடும்? நம்மளுடைய டிவிஷனை இந்த கிரகம் எங்கே இருக்குன்ற அக்யூரிசி 12 ராசிகளாக பிரிச்சிருக்கும். 12ங்கிறது அக்யூரிசி. ஓகேங்களா? இதை இன்னுமே கொஞ்சம் துல்லியப்படுத்தணும்னா எதை பிரிக்கிறதுனா, ஒரு 4 கிரகம் பவராக இருக்குங்க. இதில் என்ன கிரகம் பவராக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்ப இது ஷார்ட் புட் 3 போடு அப்படின்ற மாதிரி போட சொல்கிற மாதிரி கிரகங்களுக்குள்ள போட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு அடுத்த ஸ்டேஜ். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கதையரசு ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஜாதகத்துல திக்பலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திக்பலம் அப்படின்னா என்ன? அது ஒருத்தருடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? ஓகே, திக்பலம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சின்ன சப்ஜெக்ட். அதை எல்லாத்தோடய சேர்த்து பேசும்பொழுது அதனுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். கிரகங்களுடைய பல நிர்ணயம் செய்கிறாங்க. அப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பலம் நிர்ணயம் பண்ணிவிட்டு அதில் எது பலம் இழந்ததுன்றதை வச்சு உங்களுக்கு நான் ஏதாச்சும் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ உங்கள் ஜாதகத்தை திறக்கிறேன், ஏதோ ஒரு கணக்கு பண்ணுறேன். இப்போ இந்த கணக்கு தான் அந்த கணக்கு தான் இல்லை, நான் வந்து வேறு ஊரில் படிச்சிருக்கலாம், வேறு மெத்தடில் படிச்சிருக்கலாம், நீங்கள் ஒரு மெத்தட். ஆக மொத்தத்தில் பேசிக்காக அந்த ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி எதில் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா மொத்தம் 6 பலங்களில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. 6 பலங்களில் வந்து ஸ்தான பலம்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸ்தான பலம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகம் இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, 8ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 9ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 6ஆம் வீட்டு பலன், 7ஆம் வீட்டு பலன் அதெல்லாம் சொல்கிறாங்களா, மறைஞ்சிருச்சு, ஒளிஞ்சிருச்சு, காணா போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்தான பலங்கள். அப்போ லக்னம்ங்கிறது என்னென்னா பூமியினுடைய ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். லக்னம் பூமியோட. அப்போ சந்திரன்லேருந்து சூரியன் இவ்வளோ தூரம், செவ்வாயிலேருந்து புதன் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறப்ப இந்த பலன் வருதுன்ற போல லக்னத்துலேருந்து இவ்வளோ தூரத்தில் இந்த கிரகம் இருக்குது, லக்னத்துலேருந்து இவ்வளோ தூரத்தில் இந்த கிரகம் இருக்குது அப்படின்றப்ப 7ல் இருந்தால் என்ன, 5ல் இருந்தால் என்ன, 9ல் இருந்தால் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு மெமரி. நாங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்கிறோம். ஓகேங்களா? நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த கற்றுக்கிட்டதை வச்சு பேசுகிறோன்ற அடிப்படையில் லக்னம். அப்போ லக்னாதிபதி வாங்கிய சாரம், லக்னாதிபதி கொடுத்த சாரம், லக்னத்தில் அமர்ந்தவங்க, லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார், இந்த அடிப்படையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கிரகத்தினுடைய ஸ்தானம், அந்த கிரக ஆதிபத்திய ஸ்தான பலனை எடுத்து இந்த பலம் நல்லா இருக்குது, அப்போ இவருக்கு லக்னம் நல்லா இருக்குது, 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 3ஆம் இடம் நல்லா இருக்குது, 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்களே ஜோசிக்காரங்க, அதெல்லாமே வந்து ஸ்தான பலம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து திக் பலம் அப்படின்னு நீங்கள் கேட்டது. திக்கு, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு திக்கில் பலமாக இருக்கும். இப்போ 1, 4, 7, 10 கேந்திரங்களில் தான் அந்த திக்குகள் கண்டுபிடிக்கப்படுது. அப்போ பொதுவாகவே வந்து மேசராசி என்பது கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி. அப்போ கிழக்கு திசைங்கிறது லக்னம் காலபுருஷனுக்கு. 4ஆம் இடம் என்பது ஒரு வடக்கை குறிக்கிறது. 7ஆம் இடம் என்பது மேற்கை குறிக்கிறது. 10ஆம் இடம் என்பது தெற்கை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திக்குகளில் என்னென்ன கிரகங்கள் பலமாக இருக்குது? அப்போ இது அந்த ராசிலே உட்காந்தா ஒரு பலம் நம்ம பேசுகிறோம். ஆனால் வந்து லாஜிக் கான்செப்டை வந்து லக்னத்துலேருந்து எடுத்து வரும்போது லக்னம்ங்கிறது கிழக்குன்னு வச்சுக்கிறாங்க. அது மேசராசி தான் கிழக்கு. ஆனால் இவங்க வந்து லக்னம் மேசராசியோட ஒத்து போகிறதுனால லக்னம் எங்கே விழுந்தாலுமே அது கிழக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கிழக்கில் வந்து குருவும் புதனும் பலம். அடுத்து வந்து 4ல் வந்து சூரியன் பலம் அப்படின்ற மாதிரி, 7ல் வந்து சனி பலம் அப்படின்ற மாதிரியும், 10ல் வந்து சுக்கிரனும் சந்திரனும் பலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை திறக்கிறப்ப இந்த ராசிகளில் இந்த கிரகங்கள் இந்த பாவங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் அது பலம் பொருந்தி இருக்கு. அப்போ அது நிறைய ரோல் பண்ணும் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ இந்த பலம் பொருந்தி இருக்கு அப்படின்னா இதனுடைய ரெண்டுமே நடக்கும். எது நமக்கு நன்மையை செய்கிறதோ அதன் வழியாகவே நமக்கு தீமை வருது. சப்ஜெக்ட் அதான். இப்போ ஜோசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் பாசிட்டிவ் உனக்குன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் மட்டும் உள்ள ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் வாழ்க்கையில். பாசிட்டிவ் மட்டும் இல்லை. அப்போ நான் ஒன்றை பாசிட்டிவாக நோக்கி நகர்கிறேன், அதுவே எனக்கு நெகட்டிவாக. ஒரு கிரகம் பலமானால் நீங்கள் எதில் அடையாளப்படுவீர்கள்ன்றதை சொல்லிடும். அந்த அடையாளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை கொடுக்கத்தான்
செய்யும். அப்ப நிறைய ஜோசிக்காரங்க சொல்ற மாதிரி திக்பலம் அடைஞ்சிருச்சு. அடுத்து திருக்பலம்னு ஒண்ணு இருக்கு. திருக்குபலம்னா திருக்குன்னா பார்வை. அப்ப கிரகங்கள் பார்க்கும். ஒன்றை ஒன்று பார்க்கும். இப்ப குருவுக்கு வந்து 5, 7, 9 பார்வை இருக்கு. செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்கு. சனிக்கு 3, 7, 10 பார்வை இருக்குன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பார்வை பலம் வச்சிருக்காங்க. அப்ப ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கும் பொழுது, அப்ப சுபர் பார்த்தால் சுபத்தன்மையும், அசுபர் பார்த்தால் அசுபத்தன்மையும் இப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல சுபர், அசுபர் வீட்ல உட்கார்ந்து அசுபரால் பார்க்கப்பட்டால் நன்மைன்னு சொல்றாங்க. இது மாதிரி லாஜிக் இருக்கு. அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன செய்றாங்க, இவர் நல்லவரு, இவர் போய் உட்கார்ந்த இடமும் நல்ல இடம், இவர் நல்லவர் பார்த்தா நல்லது, ஒருவேளை டுபாக்கூர் பார்த்துட்டான்னா கெட்டது, அதுக்கப்புறமா எதிர்வர்க்கக்காரங்கள் பார்த்துட்டா கெட்டது. அப்படியெல்லாம் இருக்கா சார்? இல்ல, இது நிஜமாவே வந்து அப்படி இருக்கா? என்னன்னா யாருக்கும் யாரும் எதிரிலாம் கிடையாது. இப்போ பொதுவாவே வந்து இந்த கும்ப ராசி அப்படிங்கிறது சனிக்கானது அப்படின்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க அவர் வீட்டுக்கே அவர் வந்து கெட்டது செய்வாரா அப்படிம்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க என்னன்னாங்க ஒரு லாஜிக், இது இவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதை சொல்றாங்க. இவருக்கு இவர் பகை, இவருக்கு இவர் பகை, இவரை பார்த்தா இது நடந்துடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கதை சொல்றாங்களே தவிர, சரி, அப்ப இந்த சொந்த வீட்டுக்கே அந்த ராசி அந்த கிரகம் கேடு அதாவது விளைவிக்குமா வந்துங்க சார்? நான் சொல்றது ஒரு கிரகம் பலமாகிறதுங்கிறது வந்து சொந்த வீட்டில் இருந்தால் பலமாகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பலமானால் அதோட நெகட்டிவ் நடக்கும்ல. அப்போ கண்டிப்பாக நடக்கும். நான் சொல்றதுங்க ஒரு இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எப்படி கிளி ஜோசியக்காரன் வந்து கிளியிலிருந்து ஒரு பொருள் கிளியிலிருந்து ஒரு கார்டு எடுத்து உங்களை பத்தி பேசுறானோ, அது மாதிரி இந்த கிரகம் தான் உங்களை பத்தி பேச போகுது. அப்போ அந்த கிரகம் உங்களோட எண்ணத்தை பத்தி பேசும், நல்லது கெட்டது. எல்லாத்தையும் தானே பேசும். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கெட்டதை பேசாது, நல்லதை மட்டும் தான் பேசும், நல்ல இடத்துல தான் நினைக்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. இப்போ நல்லது மட்டுமே வாழ்க்கையில் யாருக்கும் நடக்கிறதே கிடையாது. நல்லது மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டே கிடையாது உலகத்தில். எதை நீங்கள் கை வச்சாலும் அதில் 2 பஞ்சாயத்து இருக்குன்றது போல அதுதான் பிரச்சனை. அப்போ இவருக்கு வேற கெட்டது நடக்குமானா, வேற கெட்டது நடந்தால் கூட அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, இவருக்கு இதில் தான் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் வந்து கல்யாணம் பண்ணானா அது பின்னால் பிரச்சனை அனுபவிக்கணும். பிள்ளையை பெற்றான்னா அதுக்கு பின்னால் பிரச்சனை அனுபவிக்கணும். அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னா பிரச்சனை அனுபவிக்கணும். தொழில் ஆரம்பிச்சானா பிரச்சனை அனுபவிக்கணும். சம்பாரிச்சானா பிரச்சனை அனுபவிக்கணும். ஒன்றுமே இல்லாதவன் எதுக்கு கவலைப்படணும்? காசு வச்சிருக்கா லாக்கரில் வைக்கணுமா, பேங்க்ல வைக்கணுமான்னு கவலைப்படணும். அதை எடுத்த உடனே அதை பாதுகாக்கக்கூடிய, அதை நம்மளுடைய பொருளாகவே கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய பிரச்சனை நம்மளுக்கு வந்துடுது. அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குங்க. அந்த மாதிரி பிரச்சனை கடைசி வரைக்கும் அதை கொண்டு எடுத்துகிட்டு போக தேவையில்லைன்ற கண்டிஷன் இருந்துச்சுன்னா எந்த துன்பமும் அங்கங்கே கழட்டி விட்டு போயிடலாம். எல்லாத்தையுமே எல்லா காசு எடுத்துகிட்டு போக தேவையில்லைன்னா காசு அப்படியே சம்பாதிச்சோம், செலவு பண்ணோம், விட்டுட்டு போனோம்னு இருந்துச்சுன்னா ஹாப்பி. ஆனால் நம்ம அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் லைஃப் லாங், அதுதான் பிரச்சனை. அப்போ இது போல் வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் கேரி பண்ணி தூக்கிட்டு அலைய போகிறோம், எதெல்லாம் முதுகில் தூக்கிட்டு சுமக்க போகிறோன்றதான் பலமான கிரகம் சொல்லுது. அப்போ சுமக்கும் பொழுது அதில் வரக்கூடிய ஹாப்பியை மட்டும் ஜோசிக்காரங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. அது சுமக்கிறப்போ வரக்கூடிய பஞ்சாயத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அப்போ ஒரு கிரகம் பலமானால் அப்போ நைசர்கிக பலம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்ன பலம் சார்? நைசர்கிக, ஓகேங்களா? நைசர்கிக பலம், நாசர் மாதிரி நைசர்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நைசர்கிக இது என்னன்னா ஒரு கிரகம் இயற்கையாகவே சில பலங்களை கொண்டிருக்கிறது. இப்போ அது என்ன சொல்றாங்க, கிரக யுத்தம்னு சொல்றாங்க. கிரக யுத்தம்னா என்னன்னா, இப்போ ஒரு இந்த ரூமுக்குள்ள ஒரு 5 அஸ்ட்ராலஜர் விட்டீங்கன்னா என்ன ஆகும்? என் கூட என்ன மாதிரி பேசுகிற ஒரு 5 அஸ்ட்ராலஜரை வரிசையாக உட்கார வச்சுன்னா ஒரு மணி நேரம் தாக்கு பிடிப்போம். அதுக்கப்புறம் ஒருத்தன் அடிச்சுக்கோன்ற மாதிரி கிரகங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் யுத்தம் பண்ணிக்கும். அப்போ யுத்தம் பண்ணும்பொழுது இயற்கையாகவே யார் ஜெயிப்பான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கலே ரொம்ப வீக்கஸ்ட் பிளானட் வந்து சனி. ஒரு 2 கிரகம் 3 கிரகம் சேர்ந்துச்சுன்னா அதில் சனி இருந்துச்சுன்னா சனியுடைய ரோலை செய்யாது. அது என்ன செஞ்சிடும், என்னை விட்டுருக்கடா சாமி, நான் ஓரமாக உட்காந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உட்காந்துரும். அதுக்கு அடுத்து வந்து செவ்வாய், அதுக்கடுத்து வந்து சூரியன், அதுக்கடுத்து வந்து புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன் சொல்லிட்டு அப்படியே சின்னதாகிட்டு சந்திரன் வந்துட்டு கடைசியாக வந்து ராகு. இருக்கலே பவர்ஃபுல்லான கிரகம் கேது. ஒரு கூட்டத்தில் கேது இருந்துச்சுன்னா எல்லாமே டம்மி பீஸ் ஆயிரும், கேது பவர் ஆயிரும். அப்போ கேது எல்லா வேலையும் சொல்லி முடிச்சுட்டு போயிடும். அப்போ இது பேர் நைசர்கிக பலம். சேஷ்ட பலம்னு சொல்கிறாங்க, சேட்டைன்னு சொல்கிறாங்க. அப்போ சேட்டைனா இயல்புக்கு மாறாக, அப்போ வக்ரங்கிறது இயல்புக்கு மாறானது. அப்போ ஒரு கிரகம் வக்ரமானால் அது சேஷ்ட பலம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து கால பலம்னு சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் சில ராசிகளில் சில கிரகங்கள் இருந்தால் பகல் இரவுன்னு இருக்குது ராசிகளில். அது எப்படி சார் பகல் இரவு? இல்லைங்க, அது வந்து ஒவ்வொரு ராசிகள்லையும் ஒவ்வொரு கிரகங்கள் இரவு, ஒவ்வொரு கிரகங்கள் பகல். அதில் ஒவ்வொரு கிரகங்களுக்கு இரவு. சூரியன் வந்து பகலில் பவர், இரவுல இருந்தால் இரவு பகுதின்னு இருக்கு. இரவுனா இரவு இல்லை, ராசியிலே பகுதியில் இருக்கு. அப்போ இரவுல வந்து சனி இருந்தால் பவர்னு சொல்லி இது மாதிரி என்னன்னா கால பலம்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்தான பலம், திக்கு பலம், திருக்கு பலம், நைசர்கிக பலம், கால பலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பலங்களை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா, அதோட இது பெருசா, இதோட அது பெருசானா எதுவும் பெருசு இல்லை, எல்லாத்தையும் கலந்து தான் என்ன செய்கிறாங்க. அப்போ 8ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார், அவங்க சொல்கிறது அப்படித்தானே சொல்கிறாங்க. 8ஆம் அதிபதி உங்களுக்கு கெட்டு போச்சு, 8ஆம் வீடு கெட்டு போச்சு. ஆனால் குருவால் பார்க்கப்படுவதால் சில நன்மைகள் நடக்கலாம். லக்னாதிபதி திக்பலம் பெற்றிருக்கிறார், இல்லைனா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திக்பலம் பெற்றிருக்கிறார், அதனால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. அப்போ நீசம் அடைஞ்சிருக்கார், அப்படி இப்படி எதையாச்சும் ஒன்று மொத்தமாக சேர்த்து தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. இந்த ப்ரெசன்டேஷனுக்கான மொத்த பலமும் சட்பலம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 6 பலங்களை நிர்ணயம் செய்து தான் ஒரு ஜோசியின் பலன் சொல்லணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இது நிறைய பேர் பார்க்கறது இல்லைங்க. உங்களுக்கு ஸ்தான பலம் கற்றுக்குவாங்க ஜோசியத்தில்.
இப்ப ஜாதகம் சொல்லணும்னா எதெல்லாம் தெரிஞ்சா போதும்? ஒண்ணுமே தேவையில்ல. 12 கிரகங்கள் ராசிகளுடைய பெயர், 9 கிரகங்களுடைய பெயர், கிரகங்களுடைய காரகத்துவம். நட்சத்திர பலன் அது அது இதெல்லாம் நட்சத்திரமே சொல்றாங்க. தேவையில்லை. இப்ப அதுல நம்ம 2 பேரும் பேச நட்சத்திரத்தை பத்தி பேசவே இல்லை இல்லைங்களா? நட்சத்திர பலன் தேவையில்லை. அது இன்னும் அக்யூரசின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி, அப்புறம் ஏன் சார் நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும் ராசிக்கு ஒரு பலனும் இல்லைங்க, சொல்றாங்க? அதாவது வந்து நட்சத்திரங்கிறது இன்னும் அக்யூரசின்னு சொல்றாங்க அவங்க. நம்மளுடைய டிவிஷனை இந்த கிரகம் எங்க இருக்குன்ற அக்யூரசி 12 ராசிகளாக பிரிச்சிருக்கோம். 12ங்கிறது அக்யூரசி. ஓகேங்களா? இதை இன்னுமே கொஞ்சம் துல்லியப்படுத்தணும்னா எதை பிரிக்கிறதுனா வேற எதையும் பிரிக்க முடியாது. 12 ஸ்கேலை தான் பிரிக்க முடியல. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு இத்தனை மீட்டர்னு பிரிக்கிறோம். அது இன்னும் துல்லியப்படுத்தணும் என்ன செய்யணும்? அந்த பொருளை பக்கத்தில் கொண்டு வரதான் இல்லை, பொருள் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கேல் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவேன். இன்னும் அக்யூரசி வேணும்னா மில்லி மீட்டராக மாற்றுவேன். அது போல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நான் ஒரு கிரகத்தை அக்யூரசியாக பார்க்கணுன்ற 12 டிவிஷன் உள்ள ஸ்கேலை நான் ராசி சைன் ஜோடியாக் சைன் வச்சுருக்கிறேன். அது எனக்கு இன்னுமே வந்து இன்னும் அக்யூரசியாக வேணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறேன்னா சைட்ரியல் சைன் வைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து 27 பங்காக பிரிக்கிறேன். அதை இன்னும் நான் பிரிக்கணுன்றப்ப 108 பாதங்களாக பிரிக்கிறாங்க. அதில் தான் வந்து நவாம்ச கட்டங்கள் எல்லாம் பிரித்து ஓட்டுறாங்க. அவ்வளோ அக்யூரசி பண்ண முடியாதுங்க. அப்போ இந்த மாதிரி பலங்கள் நிர்ணயம் செய்வது என்பது இந்த ஜாதகர் எதற்காக வந்திருக்கிறார், இவருடைய வாழ்க்கை பிரச்சனைனா இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர இந்த திக்பலத்தை மட்டும் வச்சுட்டு எதுவும் முடிவெடுக்க முடியாது. அதே மாதிரி திக்பலம் வந்து பகையை தீர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சும்மா அப்படி இருக்கு. போடுறப்ப தம்பனையில போடுறது திக்பலம், எதிரிகளை கொல்லும் திக்பலம், பகையை தீர்க்கும் திக்பலம் சொல்லி அடிச்சு ஓட்ட உண்மையாலுமே அப்படி வேண்டிய 5 கிடையாது. நிமிஷம் யூஸ் இல்லை. அதனால நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கிரகம் ஒரு அதாவது ஒரு 4 கிரகம் பவரா இருக்குங்க. இதை என்ன கிரகம் பவரா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்ப இது ஷார்ட் புட் 3 போடு அப்படின்ற மாதிரி போட சொல்ற மாதிரி கிரகங்களுக்குள்ள போட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற மாதிரி நீங்க எடுக்கிறதுக்கான ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த 4 பேர்ல இப்போ நீங்க ஒரு 4 பேர் வேலைக்கு எடுத்துருக்கீங்க, 4 பேர் ஈக்குவலாகவே இருக்கிறான், எவனை இது பண்றது அப்படின்றப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இது ஒரு அடுத்த பல நிர்ணயம். அவ்வளவுதானே தவிர இதுவே ஒரு முடிவை கொடுக்காது. அப்போ எல்லா நிர்ணயங்களையும் செய்த பிறகு தான் நம்ம முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறம் அனுபவங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிவுக்கு வரலாம். எனவே இது வந்து எதாச்சும் ஒன்று பேசி தமிழில் போடுற சப்ஜெக்ட் கிடையாது. இது எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதகம் குறித்து நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.